ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோக்களை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் இன்னைக்கு தான் ஒய்டி ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன். நாட் சப்ஸ்கிரைபரில் தான் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது கைஸ். ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க கைஸ், சரிங்களா? ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு லைக் போடுங்க. போற போக்குல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போறதுக்குள்ள என்னையா வரப்போகுது உங்களுக்கு? கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்களேன், ஒரு ஊக்கப்படுத்துங்களேன். அப்பதானே எங்களுக்கு ஃபர்தரா வீடியோ போறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரியா? சரி, பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல சீக்கிரமா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. நம்ம சேனல்ல சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதை நான் எக்ஸைட்மெண்ட்டா வரவேற்கிறேன். ஸோ வீரா சீரியல் 7 மணிக்கு பார்த்தேன் கைஸ். இப்பதான் முடிஞ்சது நாடகம். அதாவது நம்மெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம். அதாவது நான் இதை வந்து இந்த மாதிரி டோன்ல நான் சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப நான் சேனல் டோன்ல சொல்லட்டுங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருந்த தருணம், வீரா உண்மையை நெருங்குவாரா? ஆமா கைஸ், நெருங்கி விட்டார். உண்மையை தெரிந்து கொண்டார். நம்ம வீரா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, பள்ளிய போட்டு வார்த்தைகளாலேயே ஜாலம் பண்ணி உண்மையை போட்டு வாங்கிட்டாங்க. வள்ளி மேடம் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது, மாறன் ஆக்சிடென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இத தெரிஞ்சா மட்டும் வீரா மேடம் என்ன பண்ண போறாங்க? ராகவன் வேற ஆளா இருந்தா கூட வீரா வந்து ஏதாவது செய்வாங்க. இப்ப அக்கா வீட்டுக்காராக ஆகி போயிட்டாங்களே, இனி இந்த வீரா மேடம் என்ன செய்ய போறாங்க? சோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சின்னதா ஒரு கிளான்ஸ் பார்த்தரலாம் கைஸ். அந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ராகவனை வெளியே போக சொல்றது, அப்புறம் ருத்ராட்ச கொட்டையை ரூம்ல வைக்கிறது, அப்புறம் அந்த சாட்சி சொன்ன வந்த ஆள் இருக்கான் பாருங்க, அவன் வந்து தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டிருக்கான், அதனாலதான் ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது, அப்புறம் வீராவை வந்து கொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் ஆட்டோல வந்து ஒரு இடத்துல இடிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துலயும் வீராக்கு பதிலாக இவன் தான் போய் பழி ஏத்துட்டு நான் தான் ஆட்டோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லுவான். சோ எல்லாத்தையும் இந்த வீரா மேடம் வந்து அனலிசிஸ் பண்ணி பாக்குறாங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு. அன்னைக்கு ராகவன் கூட பணத்தை திருடிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த பழியை தூக்கி மாறந்தான் தான் தலையில போட்டுக்குவான் பாத்தீங்களா? எல்லாத்தையும் வள்ளியம்மாட்ட போட்டு வாங்கிட்டாங்க. வள்ளியம்மா, நீங்க ஒரு கண்ணுல சர்க்கரையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுட்டீங்க, சரிங்களா? சாரி கைஸ், நெய்யா? ஆமா கைஸ், சாரி கைஸ். ஒரு கண்ணுல நெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, என்னென்னமோ டயலாக் எல்லாம் பேசி, இது எங்க அண்ணன் மேல சத்தியம், நீங்க இப்ப உண்மையை சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் உங்களை தலை முழுகிருவேன், அதை முழுகிருவேன், இதை முழுகிருவேன்னு வார்த்தையாலேயே கொக்கிய போட்டு வளைச்சு வள்ளி மேடத்துக்கிட்ட இருந்து உண்மையை வாங்கி விட்டார்கள் நம்ம வீரா மேடம். சோ இனி என்ன செய்ய போகிறார் வீரா? அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போடுவாங்க, இனி என்ன செய்ய போகிறார் வீரா அப்படின்னு சொல்லி. சிரிப்பு தான் கைஸ் வருது. இந்த ஒரு சப்ப மேட்டரை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க, வீரா நாடகத்தை ஓட்டுறாங்க. இது வேற மெகா சீரியலாமா? ஐயோ முடியலடா டே, எதடா மெகா சீரியல்னு கொண்டு வரீங்க? ஒரு சப்ப மேட்ரு கண்டென்ட். அதுக்கப்புறம் அந்த யாரு, அந்த பிருந்தாவா கடைசி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து மாறன் மாமா தான் ரொம்ப நல்லவர்லாம் சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. சோ இதாங்க இன்னைக்கு நடந்த வீரா சீரியல்ல நடந்தது. சரியா? வீராக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. சோ இனி என்ன நடக்க போகுது, அதுதான் ட்விஸ்ட். நீ வந்து மாறனை காப்பாத்துவாங்களா, இல்ல அக்கா வாழ்க்கையை என்ன செய்ய போறாங்க நம்ம வீரா மேடம்? டைரக்டர் கதையை எப்படி திருப்ப போறாரு? வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், ஓகேவா? சோ வீரா சீரியல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நான் 2-3 நாளாவே நான் போடல. ஏன்னா நான் ஆல்ரெடி மண்டேவே நான் போட்டேன் எல்லாமே. ஏன்னா இது வந்து ஒரு அருவ நாடகம், ஒரு சப்ப கண்டென்ட். அத வந்து கொண்டு வந்துட்டு இது மெகா சீரியலா கொண்டு போகணும், 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு இழுக்கணும்னு நினைச்சா மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து போர் அடிச்சு போயிடும். அந்த மாதிரிதான் இங்க இருக்குது. இப்ப கெட்டி மேலன்னு ஒரு நாடகம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த நாடகத்தையே பாத்தீங்கன்னா யாரும் பார்க்கலையாட்டு இருக்கு. அதனாலதான் பரிசெல்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்குறவங்களுக்கு கோல்டு காயின், அந்த காயின், இந்த காயின். அதுலயும் இதே கதைல பிரஜன் பாவா ஒரு 2 சீன் தான் வந்திருப்பாராட்டு இருக்குது, அவரை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு போட்டாங்க. அந்த நாடகத்துல பிரஜனே ஹீரோவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இடையில இவனை கொண்டு எதுக்கு ஹீரோவா ஆக்குறாங்கன்னே தெரியல. அதே ஆக்சிடென்ட் கேஸ் தான், கெட்டி மேலமும் அதே ஆக்சிடென்ட் கேஸ் தான். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கிளம்பி வர்றாங்க, காரை வச்சு இடிக்கிறாப்புல, அது யாருன்னா இன்னொரு ஹீரோவாமா.
ஐயையோ சாமி! அதேதான் வீராவும். இதே ஆக்சிடென்ட் கேஸ். அ ரொம்ப அதாவது கதையெல்லாம் ஒரே மாரி இருக்குது. நீங்க எல்லாத்தையும் கலந்து அப்படியே பாருங்களேன். சுத்தி பார்த்தீங்கன்னா, எல்லா கதையும் ஒரே மாரி இருக்குது. அ எப்ப பார்த்தாலும் கல்யாணத்த கொண்டு வந்து பிரச்சனையா வைக்கிறீங்க. இல்லாட்டினா ஏதாவது அப்ரான சப்ரானி பொண்ண கொண்டு வந்து பணக்கார பையனா இருப்பான். வேலை பார்க்குற பொண்ண கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி, கொடுமைப்படுத்துற மாரி காமிப்பீங்க. அ ஐயய்யோ சாமி! டேய் எவனாவது விரும்பின வாழ்க்கையவே அப்படியே அமைச்சு வாழ்க்கைய நாடகமா எடுங்களேன்டா. அ இந்த பிரஜன் வந்து அந்த துளசிய கல்யாணம் பண்ற மாரி கெட்டி மேளத்துல எடுக்கலாம்லடா. நல்லா இருந்திருக்கும்ல. அ ஐயையோ சாமி! விரும்பின வாழ்க்கையே யாருக்கு நாடகத்துல அமையவே அமையாதா? வற்புறுத்தல்ல தான் கல்யாணம் பண்றாய்ங்க. வற்புறுத்தல்ல தான் எல்லாம் நடிக்கிறாய்ங்க. சோ வீர நாடகம் இன்னைக்கு சூப்பர்.